என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள், புனித பௌர்ணமி, அதாவது 7ஆம் மாதம், மிக முக்கியமான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். ஏனென்று சொன்னால், நம்ம இதிகாசங்கள், நம்ம சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த கர்மவினைகள், பல பிறவிகளில் நாங்கள் செய்த கர்மவினைகளை வெளிமுகமாக நாங்கள் செய்த ஐம்பொறிகள் மூலம் மனம், வாக்கு, இந்த ஐம்பொறிகள் மூலம் நாங்கள் செய்த இந்த கர்மவினைகளை ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த துன்பத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதிலிருந்து இப்படி வெளியே வார அப்படின்றதுக்கு வெளிமுகமாக நாங்கள் செய்த கர்மவினைகளில் இருந்து அந்த வெளியில் அந்த ஐம்பொறிகள் மூலம் நாங்கள் வெளியில் அந்த எப்படி அதில் டேஸ்ட் வெளியில் நாங்கள் பாருங்கள் போய் கொண்டிருக்கும் போது அந்த டேஸ்ட்டை காட்டித்தான் போகும். இறுதியில் பாருங்கள் துன்பம் வரும்போது தான் எங்களுக்கு அது பெரிய துன்பமாக இருக்குன்னு சொல்லி அந்த வெளியில் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை, எங்களை இயக்கிற ஒரு பெரிய மகா சக்தி, ஆன்ம சக்தி, அதுக்கு பேர் தான் கடவுள். அப்படிப்பட்ட இறைவனை மறந்து நாங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் ஆசை, பற்று, பாசம், இப்படி இதற்கு பின்னால், அந்த டேஸ்ட்டுக்கு பின்னால் வெளியில் போய் கர்மாக்களை செய்து எங்கள் ஜீவன் பாருங்கள் கர்மாவுக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கு. அந்த வெளிமுகமாக அந்த டேஸ்ட்டு காட்டி தான் எங்களை மயக்கி கொண்டு போனோம். இப்போ நாங்கள்லாம் ஒரு மது ஆரம்பத்தில் நாங்கள் இளம் வயதில் கூட்டாளிமாரோட அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்ற கூட்டாளிமாரும் அந்த இளம் வயதில் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த இளம் வயதில் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை என்ன சொன்னாலும் பாருங்கள் கேட்காம நாங்கள் வீட்டில் அதை அப்படியே அந்த டேஸ்ட்டு கொண்டு போய் இறுதியில் எங்களுக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ள இருக்க எல்லா பார்ட்ஸுகளும் இல்லாமல் போய் அப்படி வேதனைப்படும் போது, இந்த உலகம் எங்களை வெறுக்கும் போது தான் நாங்கள் இதிலிருந்து வெளியே வாரத்துக்கு இறைவாக அழும்போது வெளியையும் வரையலா, உள்ளுக்குள்ளேயும் போயலா, அந்த நோவிலிருந்தும் பாருங்கள் தீர்வு காணாமல் வேதனைப்படும் போது தான் அந்த மயக்கத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்து அதுக்கு போது தான் நாங்கள் தேட ஆரம்பிக்கிறோம். அப்படி ஒரு ஆளுக்கும் ஒரு துன்பங்கள் வந்து தேடும்போது எங்களுக்குள்ளரிக்க பாருங்கள் இறைவன், குரு எங்களை இப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் இந்த வெளிமுகமாக நீங்கள் செய்த கர்மவினைகள் வெளி ஐம்பொறிகள் மூலம் செய்த இந்த மகா யாகத்தில் நடைபெற்ற பாருங்கள் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மிக சக்தி வாய்ந்த பால், நெய், தயிர், பாருங்கள் மஞ்சள், இப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு உயிர் சக்தி கொடுக்கக்கூடிய எல்லா உயிர் சக்தி வாய்ந்த அந்த திரவியங்களை பாருங்கள் அதில் கலந்து சித்தர்கள் பாருங்கள் மந்திர பாராயணம் பண்ணி பகவானுடைய பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எங்களுக்கு பருக வச்சு சக்தி குறைபாடு, உயிர் சக்தி குறைபாடால் தான் இவன் வெளியே போய் கர்மாக்கள் செய்திருக்கிறான் அப்படின்னு அறிந்த அந்த ஞானிகள் இப்படிப்பட்ட அபிஷேகங்களை கண்டுபிடிச்சி அதில் மந்திர சக்தி, மனோசக்தி, பாருங்கள் இயந்திர சக்தி, அதில் பாருங்கள் என்ன அந்த பழங்கள், அதுகளில் இருக்க உயிர் சத்து எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு தீர்த்தமாக கொடுக்குறார்கள் எங்களோட உயிர் சத்தை கூட்டுவதற்கு. அதே மாதிரி பாருங்கள் சக்தி வாய்ந்த மூலிகைகள், அது நெருப்பில் அக்கினியில் போடும்போது பாருங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு செத்தல் மிளகாயை நாங்கள் சம்பல் போட்டு சாப்பிடும்போது அது கொஞ்சம் பேருக்கு தான் அதில் காரம் கிடைக்கும். அதை தீயில் இடும்போது பல பேருக்கு தும்மல் அடிக்கும், பல பேருக்கு அது கிடைக்கும் அக்கினி மூலம், ஒரு சுவாசத்தின் மூலம் போய் பல பேருக்கு அது தாக்கத்தை உண்டாக்கும். அப்படி பாருங்கள் அந்த பல பேருக்கு அந்த தாக்கத்தை உண்டாக்கும் போது பாருங்கள் அந்த அக்னி மூலம் அது கொண்டு போய் சுவாசத்தின் மூலம் படும்போது அந்த காரம் எப்படி எல்லாருக்கும் பட்டு ஒரு தாக்கத்தை உண்டாக்குற மாதிரி இந்த சக்தி வாய்ந்த மகா யாகத்தில் சக்தி வாய்ந்த ஒரு குருவுக்குள்ள சக்தி வாய்ந்த பாருங்கள் மூலியை கொண்டு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லும் படும்போது அது பாருங்கள் இந்த ஐம்பொறிகள் மூலம் உள்ளுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கி எங்களுடைய கர்ம வினைகளை பாருங்கள் அடிக்க
அம்மியின் நகர்ற மாதிரி திருப்பி திருப்பி இப்படியா இடங்களில் போய் நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லாரை பார்ப்பது நன்று, இப்படிப்பட்ட சச்சங்கங்கள் கேட்பது நன்று, இப்படிப்பட்ட யாகங்கள் செய்வது நன்று. ஏனென்று சொன்னால் மனிதன் நினைத்து வாழ்றவர், மனத்தை கொண்டு நினைத்து வாழ்றவர். எதை திருப்பி திருப்பி நினைக்கிறானோ அந்த நினைப்புக்கு ஒரு சக்தி உண்டாகி, நாங்கள் நினைக்கிற தன்மைக்கு ஒரு சக்தி உண்டாகி அது எங்களுடைய மனத்தை ஆள ஆரம்பிக்கும். அந்த மனத்தை எது கட்டுப்பாட்டில் ஆள ஆரம்பிக்குதோ அந்த தன்மையில பலனை தான் நாங்கள் அனுபவிக்கலாம். இப்போ நாங்கள் நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லாரை பார்ப்பது நன்று, நல்லாரோடு சேர்றது நன்று, நல்லாரோ திருப்பி திருப்பி நல்லாக்களோடு இருக்கும்போது அந்த நல்ல சக்தியை பாருங்க நாங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். எங்களுக்கு தெரியாமலே எங்கள் உடம்பு பாருங்க எந்த சூழல் தன்மை எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோமோ அந்த இடத்துல தன்மையை எங்களுக்கு தெரியாமலே அது பாருங்க உடம்பு பாருங்க என்ன அதை ஈர்த்து கொள்ளும். அதை பாருங்க மனத்தின் மூலம் திருப்பி திருப்பி நினைக்க வச்சு அந்த தன்மையை உண்டாக்கி அந்த தன்மைக்குரிய செயலை செய்ய வச்சு அதனுடைய பலனை நாங்கள் நல்லதோ கெட்டதை அனுபவிச்சு கொண்டு வரோம். அப்படி பாருங்க இப்படி நீங்கள் நல்லத்தை நாங்கள் அடிக்கடி பாருங்க திங்க் பண்ணி வரும்போது அந்த நல்ல மனதில் பாருங்க ஆட்சி கூடம் ஆரம்பிக்கும் போது கனவுலையும் நல்லெண்ணம் வரும், நித்திரையும் நல்லெண்ணம் வரும், விழிப்பு நிலையிலே பாருங்க என்ன விழிப்பு நிலையிலையும் நல்லெண்ணம் வரும், கனவு நிலையும் நல்ல கனவு வரும். பாருங்க என்ன செய்து விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலையிலையும் அந்த நல்ல சக்தி பாருங்க. உறக்க நிலையில எங்களுக்கு நித்திரை உண்டால் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அந்த நல்ல சக்தி எங்களை உயிரை காப்பாற்றணும்னா அந்த நல்ல சக்திக்கு உயிர்த்தன்மை இருக்கு. அந்த நல்ல சக்திக்கு உயிரை காப்பாற்றுற தன்மை இருக்கு. அந்த நல்ல சக்தியை நீங்க வளர்ப்பதற்கு இப்படிப்பட்ட பாருங்க வெளியில செய்த கர்மாக்களை பாருங்க வெளி மூலம் இப்படி செய்து அந்த நல்ல சக்தியை வளர்த்தீங்கன்னா அந்த நல்ல சக்தி பாருங்க 99% நல்ல சக்தியை வளர்த்த நீ 1% பாருங்க கெட்ட சக்தி உன்னை பிடிச்சாலும் அந்த 99 பாருங்க நீ நினைக்காமலே அந்த 99 நல்ல சக்தி பாருங்க அந்த ஒரு சக்தியை பாருங்க சங்காரம் பண்ணும். அப்படி அந்த நல்ல சக்தியை மனதில் நினைச்சு பாருங்க அதை திங்க் பண்ணால் மனிதன் நினைச்சு வாழ்றவர், மனதை கொண்டு வாழ்றவர். அந்த மனத்தில் நல்லத்தை பாருங்க உண்டாக்கி உன் ஐம்பொறி மூலம் நல்ல விஷயங்களை செய்விச்சு உன் மனதில் ஏற்படுற அந்த நல்ல சக்தி உன் ஐம்பொறிகளை கொண்டு வெளியில நல்ல காரியங்களை செய்ய வச்சு அந்த நல்ல காரியங்கள்ல இருந்து வார சக்தியையும் திருப்பி பாருங்க உன் சித்தத்தில் சேகரியப்பா அப்படின்னு சொல்லிதான் இந்த மனித சரீரத்தை பாருங்க இறைவன் இந்த மனித வடிவத்தை பாருங்க அரிது அரிது மாணவர்களா புறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செபடு புகடு நீங்கி புறத்தல் அரிது பாருங்க. அதிலும் அரிது பாருங்க மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்களை சந்திப்பது பாருங்க பெரும் பாக்கியம் அரிது. அதிலேயும் அரிது அவங்கள் வழியில் நின்று பாருங்க இறுதி வரை பாருங்க இறுதியில் இறைவனை அடைஞ்சி முக்தி பேரை அடைவது பெரிய பேர் பாருங்க. அப்படிப்பட்ட மகா பேரை பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞான குரு பல அவதாரங்கள்ல பண்ண பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க காயத்ரி சித்தராக பாருங்க ஒரு குள்ள வடிவத்தில் வந்து பாருங்க இதை காப்பாற்றுவது மனித குலம் இன்றைக்கு அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் போது அந்த அழிவுல இருந்து பாருங்க சற்று சிந்திச்சு பாருங்க புண்ணியரட்னம் ஒரு ஆத்ம ஞான கூடத்தை அமைச்சு ஒரு பேரின்மை ஞான கூடத்தை அமைச்சு இந்த உலகத்தில் பெரும் வருங்காலம் வருகின்ற எல்லா துன்பங்கள்ல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி மகாபலி பாருங்க பல பிறவிகள்ல பாருங்க அவன் தர்மம் செய்தான். பல பிறவிகள்ல பாருங்க பகவானை நினைச்சு தவம் பண்ணான். பகவானிட்ட பாருங்க அவன் அப்படியே ஒரு பக்தி. அப்படிப்பட்ட பாருங்க அவன் செய்த கர்மவினையால பாருங்க அவன் பாருங்க அசுர குலத்துல பிறக்க வேண்டி இருந்தது. அசுர குலத்துல பிறந்து பாருங்க அசுரர்களுக்கு மன்னனா இருந்தாலும் அந்த பிறந்த குலத்திர தன்மை அந்த அசுரத்தன்மை அவனுக்கு ஏற்பட்டு அழிஞ்சு விடுவான் தன்னுடைய பக்தன் என்று நினைச்ச பகவான் வாமனாவதாரம் பண்ணார். தன்னை யார் நினைக்கிறார்களோ பாருங்க தன் பக்தர்களை காப்பாற்றுவதுதான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாருங்க பொறுப்பு. அவர் எங்க இருந்தாலும் பாருங்க உடனே ஓடி வந்துருவார். நீ என்னையே சதா நினைச்சிருந்தால் பாருங்க என்னையே நீ அடைவார். உன் மனத்திலே என்னையே பாருங்க சதா நினைச்சு வந்தேன்னு சொன்னா நீ காப்பாற்றப்படுவாய். சுகப்பிரமத்திட்ட பாருங்க பாருங்க என்ன பரிசித்து மகாராஜா பாருங்க ஒரு சாபத்துக்கு ஆளாகி சர்ப்பம் தீண்டி நீ அழிவாய்.
அப்படி என்று சொன்ன உடனே அந்த பரீட்சித் மகாராஜா பாருங்க தர்மம் செய்ததால அந்த சாபம் போட்ட ரிஷி மகன் பாருங்க சாபம் போட்டதால அந்த ரிஷி வந்து சொன்னான், சதா பாருங்க உனக்கு பாருங்க நாங்க போட்ட சாபம் நிச்சயம் உன்னை பாருங்க கொல்லும், உன்னை சர்ப்பம் தீண்டி கொல்லப்படுவாய் பாருங்க பரீட்சித்து. ஆனால் அதுல இருந்து காப்பாத்துறா காப்பாத்தும் கடவுளை பத்தி சதா சுகப்பிரமும் பேசிக் கொண்டிருக்கான் அப்பா, சதா உபதேசம் பண்ணி கொண்டிருக்கான். அவனை போய் நீ சரணாகடைஞ்சு அடைஞ்சி சதா அந்த கிருஷ்ணனுடைய நாராயண உபதேசத்தை நீ கேட்டால் உன் மரணத்திலிருந்து நீ நீங்குவாய் என்று சொன்ன மாதிரி மகாபலி பாருங்க பாருங்க ஏதோ பூர்வ என்மத்தால பாருங்க அசுர குலத்தில் பிறந்தான். அசுர குலத்தில் பிறந்தவன் பாருங்க அசுரத்தன்மையாகி தன்னை மறந்து பாருங்க அசுர வேகத்தில் பாருங்க பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சான். தன்னுடைய சுக்கராச்சாரியார் ஆகிய பாவ பாருங்க அந்த அசுர குலத்து குருவும் அவனை பாவம் செய்ய தூண்டினார். இதை அறிஞ்சவர் பாருங்க மகாதேவர் பாருங்க மகாபிரபு ஸ்ரீமன் நாராயணன் குள்ள வடிவமாக பாருங்க இவர் பாருங்க யாகம் பண்ணி தானம் பண்ணும் போது குள்ள வடிவமாக பாருங்க மகாபலித்த தானம் கேட்க போனாராம் பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க போகும்போது மகாபலித்த போகும்போது அவர்கிட்ட பார்த்த உடனே அவருடைய சுக்கராச்சாரியார் அவருடைய குரு வந்திருக்கவர் சாதாரணவர் ஆள் இல்லை அப்படி என்று சொல்லி அவனை கொடுக்க வேணாம் அப்படி என்று சொல்லி மகாபலிக்கு சொன்னாலும் அவன் பல பிறவிகளை பகவானை நினைச்சு செய்த தர்மம். ஆனால் சுக்கராச்சாரியாருடைய கதையை கேட்கவில்லை. 99% நீங்க நல்லது செய்தா 1% பாருங்க உங்களை பாருங்க கொல்வதற்கு யார் வந்தாலும் இந்த 99 பாருங்க அவனை காப்பாற்றுற மாதிரி பல புறவிகள்ல பாருங்க மகாபலி பாருங்க தன்னை நினைச்சு ஸ்ரீமன் நாராயணன் தன்னை நினைச்சு செய்த பாருங்க தர்மம். சுக்கராச்சாரியார் சொல்லியும் பாருங்க வந்திருக்கவர் சாதாரண ஆள் இல்லை, கொடுத்துறாதடா அப்படி என்று சொல்லி எப்படி மறைச்சாலும் பாருங்க. ஆனால் பாருங்க அவன் செய்த தர்மம். நான் பெரிய ஒரு ஆள் பாருங்க மன்னன் தானம் கொடுக்க சொல்லி நீங்க யாகம் செய்த வச்சு ஏன் நீங்க இந்த அந்தணருக்கு சின்ன ஒரு பொடியனா இருக்கிற அந்தணருக்கு கொடுக்க வேணாம் என்று சொல்றீங்க சுக்கராச்சாரியார் குருதேவா அப்படின்னு கேட்டார். சிந்திச்சு பாருங்க. இதுல பெரிய ஒரு உண்மருகி தான் பாருங்க பகவானை நினைச்சு செய்த தர்மம் கொடுக்க வேணாம் என்று சொல்லி தன்னுடைய குரு சொன்னாலும் நான் கொடுப்பன் என்று சொல்ல வச்சது. நல்லா யோசிச்சு பாருங்க. இரண்டா அவனுக்கு முக்தி பேறு கொடுப்பதற்காக வாவன அவதாரம் பண்ணி வந்தார் ஸ்ரீமன் நாராயணன். எனக்கு வேற ஒன்றும் வேணாம் பாருங்க மகாபலி, எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்டார். சாதாரண மனிதனுக்கு 6 அடி நிலம் வேணும் என்று நம்ம கேட்கும் போது பகவான் 3 அடியைத்தான் கேட்டார். 3 அடி நிலம் கேட்கிறீங்க, என்னை இந்த பெரிய அரசன் நான் 3 அடி நிலம் கேட்டு என்னை சிறியவனாக்க பார்க்கிறீங்களே பிராமணரே அப்படின்னு கேட்கிறார். சிந்திச்சு பாருங்க எப்படி காப்பாற்றுவார். தன்னை யார் பரிபூர்ணமா சரணாகதி அடைகிறார்களோ அந்த பிறவு பாருங்க அந்த ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க அந்த கிருஷ்ணன் நிச்சயம் ஏதோ ஒரு வடிவத்தில் காப்பாற்றுவார். அதுக்காகத்தான் பாருங்க தன்னை நினைத்தவர்கள் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகா யாகங்களை செய்ய வச்சு அவர்களை காப்பாத்து அப்படி என்று சொல்லி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பகவான் பல அவதாரங்கள் பண்ணவர். மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதா உரைத்த அந்த மகா பிறவு பாருங்க காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி இந்த மண்ணுலகத்தை காப்பாற்றுவதற்காக மகாபலியை பாருங்க வாமன அவதாரம் பண்ணி காப்பாற்றுவதற்கு வந்த மாதிரி என்னுடைய குருதேவர் பாருங்க இந்த கலியுகத்தில் இயந்திரமான உலகத்தில் கர்மாக்கள் நிறைந்த உலகத்தில் துன்பம் நோய் நொடி வர்ம சாக்காடு நிறைந்த உலகத்தில் பொறாம கோபங்கள் வாழ விடாத அளவுக்கு பாருங்க சுயநலங்கள் கூடிய இந்த உலகத்தில் காயத்ரி மந்திரம் தான் சிறந்த மந்திரம். மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதா உரைத்த அந்த பகவான் சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படி என்று உரைத்த அந்த பகவான் பாருங்க காயத்ரி சித்தராக குள்ள வடிவமேற்று வந்தார். வந்து பாருங்க இம்மண்ணில் நடமாடி அடியேன் பல புறவிகள்ல மகாபலி பாதிரி செய்த தர்மத்தால என் பகவானை நான் சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சிருக்கு.
என்னுடைய ஞான தந்தையை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி பாருங்க. அவர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க, உலக சேமத்துக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை அண்டி வரும் பக்தர்களை நீ எப்படி அண்டி வந்து என்னுடைய கர்மாக்களை உன்னுடைய கர்மாக்களை கரைச்சாயோ பாருங்க, அதே மாதிரி உன்னை அண்டி வார பக்தர்களை பாருங்க அவர்களை அணைச்சி காப்பாத்து அப்படி என்று சொல்லி அது காப்பாற்றக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி மகா யாகங்களை செய்ய வச்சு பாருங்க இன்றும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பாவன அவதாரத்தில் பாருங்க கேட்டார், 3 அடி நிலம் தந்து விட்டேன் அப்படி என்று சொல்லி சொல்றார் மகாபலி. ஒரு அடியால பாருங்க நிலத்தையும் மறு அடியால் பாருங்க விண்ணையும் அளந்து 3வது அடி எங்க மகாபலி அப்படின்னு கேட்கிறார். 3வது அடி எங்க வைக்கிறது என்று கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. உடனே பாருங்க பல்லாயிரக்கணக்கான ஞானிகள் இந்த இமயம் முதல் குமரி வரை கடும் தவத்தில் பகவானுடைய திருப்பாதத்தை அடைவதற்காக பாருங்க தவம் பண்ணி கொண்டிருக்கும் போது தன்னுடைய பக்தனை தேடி தன்னுடைய பக்தனின் சிரசில் பாருங்க கையை வைப்பதற்காக கால வைப்பதற்காக வாவன அவதாரம் பண்ண அந்த பகவான் குனிஞ்சி பாருங்க மகாபலி பாருடைய தன்னுடைய தர்மம் குனிஞ்சி சரணாகதி அடைஞ்சி என்னுடைய சிரசில வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய திருப்பாதத்தை பாருங்க தன்னுடைய பக்தனுடைய சிரசில வச்சு அவருக்கு முக்தி பேர் கொடுக்கிறார். இன்று எங்களுக்கு பாருங்க பகவான் பாருங்க மகாபலிக்கு சிரசில வைச்சான். இன்றைக்கு இந்த மகா யாகத்துல உங்க மனத்துல வைக்கிறார் பாருங்க காலடியே. உங்க சித்தத்தில் அழியாமரிக்க கர்மவினை அழிவதற்காக இன்று உங்கள் பாருங்க சித்த மனத்தில் வைக்கிறார் பாருங்க. எது மூலம்? காயத்ரி மந்திரம் மூலம். நீ 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காயத்ரி மந்திரம் சொல்லும் போது நீ பல பிறவிகள்ல செய்த சித்தத்திற்கு கர்ம வினைகளை அந்த சித்தத்தில் கால வைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீ என்னெல்லாம் எப்பெல்லாம் நினைக்கும் போது உன் சித்தத்தில் நான் காலடி எடுத்து வைக்கும் போது உன் கர்மாக்கள் கரைக்கப்படும். நீ மகாபலி பாதிப்பார் மாதிரி நீ பரமபதத்தை அடைவாய் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பகவானை நினைச்சு இன்றைக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு பெரும் பாக்கியம் கிடைச்சு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த தெய்வம் எங்க மனதில் கால் வச்சே ஆகணும் பாருங்க. இந்த வையத்துள் சரியா வாழ்ந்தவர்கள் எல்லாம் தெய்வம் தன்னுடைய மனதில் கால வச்சுது. மகாபலிக்கு சிரசில கால வச்சார். ஆனால் பாருங்க இக்கலியுகத்தில் எங்களுக்கு மனதில் தான் வைக்கணும். ஏனண்டா சிரசில நான் எவ்வளவு காலம் உங்களுக்கு வச்சாலும் கர்மா போகவில்லை பாருங்க, மனத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. ஆள் மனத்தில் வை, உன் அடிமனத்தில் வை. ஏனண்டா உங்களுக்கு பிடிச்சிருக்க பாருங்க அந்த கர்ம வினை சந்தர்ப்பம் சூழல் வரும்போது உங்களை பாருங்க கர்மவினைக்கு கொண்டு போகுது. அதை சிரசில வச்சு பாருங்க சரிவரா கலியுகத்தில் நீ சிரசில 22 வருஷங்களாக வச்சா புருவ மத்தியில 22 வருஷமா வச்சா ஆனால் பாவம் போகல புண்ணிய ரட்னம். நான் அவர்களுடைய பாருங்க அடிமனத்தில் வைக்கிறேன், சித்த மனத்தில் வைக்கிறேன் பாருங்க. சித்தம் தெளிந்தவருக்கு சிவம் சிவமாயிருவாங்க. அப்படிப்பட்ட மகா மந்திரம் அந்த சித்தத்தில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கிற மகா மந்திரம் ஐய காயத்ரி மந்திரத்தை நாங்கள் சொல்லும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு நாங்கள் எழும்பி கடைசி 21 தரம் அப்படி 54 தரம் சொல்லி பாருங்க. அந்த புருவ மத்தியை கவனிச்சு அப்படி உங்க சுவாசத்தை கவனிச்சு நீங்க கவனிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க கவனிச்சு 10 வருஷம் பாருங்க நீங்க வாழாத அந்த வாழை ஒரு 15 வருஷம் வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய மகா பேர்வை இந்த காயத்ரி மந்திரம் காட்டும் அப்படின்னு சொல்லி மாபெரும் சக்தி படைச்ச இந்த மகா யாகத்தை செய்து இன்று பாருங்க மக்கள் சொல்லனா துயரங்கள்ல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்ச மாபெரும் மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கார். இப்படித்தான் ஒரு காலத்தில் 18 சித்தர்களில் ஒரு சித்தர் பாருங்க, இடைக்காட்டு சித்தர். மழை இல்லை, இன்று பாருங்க மழை இல்லை. இப்படியே மழை இல்லாமல் போனால் பாருங்க எங்களுடைய நிலைமை என்ன? எங்கள் பாருங்க நாங்கள் 6 படைத்தவர்கள் செய்த கர்மத்தால ஒரு லிமிட்டுக்குள்ள வாழ்ற மிருகம் பறவை பாருங்க மரம் செடி கொடிகள் எல்லாம் இன்றைக்கு துன்பப்படுவதற்கு நாங்கள் காரணமா இருக்க போடா அப்படி என்று சொல்லி 18 சித்தர்கள் ஒரு ஆள் இடைக்காட்டு சித்தர் இப்படித்தான் கூவினார். மக்கள் கேட்கவில்லை.
பூமியில மக்கள் செய்த பாவத்தால கிரகங்கள் எல்லாம் பாருங்க என்ன பகைச்சி பூமியில மழை பெய்யாம விட்டு இங்க பாருங்க எல்லாம் அழிய துவங்கிட்டு. பூமி அழிஞ்சு போகும். பூமியில மழை இல்லாட்டி பாருங்க எல்லா ஜீவராசிகள் மரம் செடி கொடி எல்லாம் அழிஞ்சி சாப்பாடே இல்லாத பஞ்சம் வரும் என்று அறிந்த பாருங்க 18 சித்தர்கள் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஞானி, பூமியில ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஞானிக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாரு. நாங்கெல்லாம் செய்த கர்மவினையால் இன்னும் 6 மாதத்தைக்கு பாருங்க மழையே இல்லாமல் போய் பஞ்சம் பட்டினி ஏற்பட்டு எல்லா ஜீவராசிகளும் இறந்து விடுவார்கள் அப்படி என்று சொன்னார். ஆனால் மக்கள் கேட்கவில்லை. நாங்கள்லாம் கேட்காத மாதிரி. அப்படி கேட்கவில்லை. அவருடைய கர்மவினை கேட்க விடவில்லை. நாங்கள் பிறக்கும்போது நல்லா தான் பிறந்தோம். எங்களை படைச்சவர் நல்லம், எங்களை பெற்ற அம்மா அப்பா நல்லம், இந்த பூமி நல்லம். ஆனால் இந்த பூமியில் பாருங்கள் நல்லது கெட்டதையும் படைச்சிருக்காரு. உனக்கு தேவையானதை நீ எடுகண்டு பகுத்தறியும் எங்களுக்கு கொடுத்ததால, ஆனால் நாங்கள் நல்லத்தை எடுக்காமல் தீயதை மட்டும்தான் எடுத்ததால இன்றைக்கு உலகத்தை பாருங்கள் பூமியை தீயதாக ஆக்கி கொண்டிருக்க அந்த மனுஷனை இன்னும் கொஞ்சம் சற்று பாருங்கள் அவனை யோசிக்க வைக்கிறதுக்காக இப்படி யாகங்கள் யக்ஷங்கள் செய்ய வச்சு அவனை இன்னும் விழிப்பு நிலைக்கு கொண்டு வரதுக்காக அவன் இந்த பூமியில் செய்த கர்மாக்குள்ள உறங்கு நிலையில் இருக்கிறவனை கனவு நிலை விழிப்பில் உறக்கிற இந்த 3 நிலையம் விழிப்பாக இருக்கிற அந்த விழிப்பு நிலையை தட்டி எழுப்பு அப்படி என்று சொல்லி அவர் இட்டு பாருங்கள் இன்று நாங்கள் அந்த யாகத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டு பாருங்கள் பங்கு பற்றி அந்த விழிப்பு நிலைக்கு வாரத்துக்காக இந்த இடைக்காட்டரும் பாருங்கள் எடுத்து எல்லாரையும் உபதேசம் பண்ணார். ஆனால் யாரும் கேட்கவில்லை. அவர் தன்னுடைய ஆட்டுக்கு பாருங்க மழை இல்லாமல் வந்தவுடனே எல்லா பாருங்க எல்லா மரம் செடி கொடியெல்லாம் செத்துரும், எரிக்கில மட்டும்தான் பாருங்க என்ன மலை வழியை வளரும் நினைச்சு இந்த ஆட்டுகளுக்கு பாருங்க சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டு எரிக்கிலையை பழக்கினார். அப்படி பழக்கும் போது நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம் பாருங்க, எவ்வளோ புல்லு பாருங்க 10 இதெல்லாம் இருக்கு, இந்த ஆட்டை பட்டினி போட்டு இந்த இடைக்காட்டன் பாருங்க இந்த எரிக்கிலையெல்லாம் கொண்டு போட்டு அந்த பாட்டு அது கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏசித்து போனாங்க. ஆனால் இறுதியில் பாருங்க அது எரிக்கிலைகளை சாப்பிட்றதுக்கு பழகி வருங்காலத்தில் பஞ்சம் வரும்னு சொல்லி பாருங்க கேழ்வரகு இந்த தானியங்கள் எல்லாம் களிமண்ணுக்குள்ளே போட்டு பிரட்டி அந்த ஆட்டுகளுக்கெல்லாம் குடில் கட்டினாச்சு. இப்படியே பாருங்க காலம் போய் நாட்டில் பஞ்சம் பட்டினி வந்து எல்லாம் அழிஞ்சு கொண்டிருக்கு. இடைக்காட்டர் ஆடு மட்டும் தப்பிரிக்கி, இடைக்காட்டரும் தப்பிரிக்கார். இந்த பூமிக்கு பாருங்க சக்தியை கொடுத்துருக்கீங்க நவகோள்கள் எல்லாம் பார்த்து இந்த பூமியில் நாங்கள் பஞ்சத்தை கொடுத்த மழை இல்லைண்டு. ஆனால் இந்த ஆள்ற வீடு மட்டும் நல்லா இருக்கு பாருங்க, இந்த ஆள்ற ஆடெல்லாம் சாகலை, இந்த ஆள் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திச்சாங்க. மகாபாரதத்தில் பலி கொடுத்தா தான் இதில் அமாவாசையில் மகாபாரத குருஷேத்திர போர் நடக்க போகுது, பலி கொடுக்கணும். சகுனி சொல்கிறாரு துரியோதனட்ட, சகாதேவன் பாண்டவர், இது கௌரவன், 2 பேருக்கும் போட்டி. ஆனால் சகாதேவன் பாருங்கள் நீதி தவறாமல் சாத்திரம் சொல்கிறவன், எப்போ களப்பலி நம்ம கூட்டினா எங்களுக்கு வெற்றி என்று சகாதேவன்கிட்ட கேளு அப்படின்னு சகாதேவன்கிட்ட வந்தார். சகாதேவன் சரியாக நாள் குறித்து கொடுத்தாரு. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், இந்த பாருங்கள் எதிரி நாங்கள் எதிரிட்ட வந்தே அவன் கேட்குறான், இவன் சரியாக நாள் குறித்து போடுங்க நம்ம சாகிறதுக்காக அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இப்படிப்பட்ட தம்பியோடு இருந்து நம்ம எப்படி வெல்ற, நம்ம எல்லாம் சாகுறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தர்மர் குளர்றார். அப்போ சகாதேவன் கிட்ட கேட்குறாரு, ஏண்டா நீ என்ன சாத்திரம்? சாத்திரம் நீதியாக தான் சொல்லணும், நீதி தவற மாட்டோம், சரியாக சொல்லியிருக்கிறேன். சாத்திர தர்மத்தை மீறப்போடா கிருஷ்ணா என்று அண்ணாட்டையும் சொல்கிறார், தர்மர்கிட்ட அவர்கிட்டையும் சொல்கிறார். உடனே பாருங்கள் கிருஷ்ணர் பாருங்கள் நீங்கள்லாம் இது பண்ணுறத நம்மெல்லாம் நீ செத்தம் அப்படின்னு சொன்னார். என்ன கிருஷ்ணா அப்படின்ட்டு பார்ப்போம், இரவைக்கெல்லாம் சிந்திச்சு பார்ப்போம். மூளையில் இன்னும் பட்டு வேண்டியா மாத்திரம் இல்லாட்டி நமக்கு வெற்றி இல்லை தோல்வி தான், அவள் தான் வெல்வார்கள் அப்படின்னு சொல்லி உடனே அன்று இரவு பாருங்கள் யோசிக்கிறார். பாருங்கள் அடுத்த நாள் என்ன செய்தார், யாகம் வளர்த்து என்ன செய்தார், தட்சணை கொடுக்க போகிறார். உடனே பாருங்கள் சூரிய தேவனும் சந்திரனும் பாருங்கள் கேட்குறாங்க, நாளைக்கு தானே நாங்கள் 2 பேரும் சந்திக்கிற அமாவாசை, இன்றைக்கு பாருங்கள் இந்த ஆளே பாருங்கள் உலகத்தில் சட்டங்கள் எல்லாம் போட்டு இவர் மீறினா இவரை பார்த்து எல்லாரும் மீறிடுவாங்க உலகத்தில் சட்டம் என்று சொல்லி கதைக்கிறாங்க.
அதுதானே பாருங்க இவரை மீறித்தாருன்னு சொல்லி. அப்போ ஒரு ஆள் வாராரு, யாகம் நடந்து கொண்டிருக்கு, ஒரு ஆள் வந்துட்டாரு. அடுத்த ஆள் வந்த பிறகு பாருங்க அவர் சொல்றாரு, கிருஷ்ணா நீயே மீறலாமா? நாளைக்குத்தான் அமாவாசை, இன்றைக்கு பாருங்க அமாவாசை இல்லை, நீ இன்றைக்கு தர்ப்பணம் கொடுக்குறா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நாளைக்குத்தான் அமாவாசை, இன்றைக்கு அமாவாசை இல்லை, இன்றைக்கு தர்ப்பணம் கொடுக்குறா. அமாவாசை என்றால் என்ன அப்படின்னு 2 பேர்கிட்ட கேட்குறாரு. நாங்கள் 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறதா அமாவாசை. இப்போ நீங்கள் நேருக்கு நேர் தானே நிற்கிறீங்க, பின்னுக்கு பின்னால் நிற்கிங்க. இப்போ இன்றைக்கு தான் அமாவாசை, தர்ப்பணம் கொடுக்கட்டு வெற்றி அடைஞ்சு அந்த மகா பெரும் பிறகு பாருங்க வாவனாவதாரத்தில் காப்பாற்றின மாதிரி எங்களை இப்போ கலியுகத்தில் காப்பாற்றுவதற்கு இடைக்காட்டர் பாருங்க. அந்த யுகத்தில் பாருங்க 18 சித்தர்கள் பாருங்க ஒரு ஆளான இடைக்காட்டர் இந்த மக்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக பாருங்க கேட்கல தன்னுடைய பாருங்க உயிரினன் ஆடுகளெல்லாம் காப்பாற்றி இருக்கும்போது இந்த ஆடுகள் எல்லாம் மேஞ்சி வந்து கடி வந்த உடனே எரிக்கலையில் சாப்பிட்டு இந்த களிமண்ணில் உறங்கினோடனே அங்கே கேழ்வரகு எல்லாம் வரும், அந்த தானியங்களை புடைச்சி இந்த பால் எடுத்து காய்ச்சி இடைக்காட்டை சாப்பிடுத்திருந்தார். உடனே நவகோள்கள் எல்லாம் இங்கே வாராங்க. சாமி இடைக்காட்டர் ஆடுமைக்கு போயிட்டார், வாராரு. அப்படியே 9 பேரும் இருக்கிறாங்க. அவர் பார்த்தாரு ஞான கண்ணால், மேலே இருந்து வந்திருக்காங்க சிரிச்சித்து. இப்போ நம்ம எல்லாம் மேலேருந்து வந்து இங்கே சரீரத்தோடு இருக்கிற மாதிரி மேலேருந்து வந்தாங்க. இவர் பார்த்தாரு, சிரிச்சித்து பாருங்க, இன்றைக்கு நீங்கள் நம்ம குடியில் தான் சாப்பிடணும், விருந்தாளி வந்தால் சாப்பிடணும் கட்டாயம். எல்லா சித்தர்கள் சாப்பாடு கொடுக்குறவர்கள், நம்மளை போல் மத்தியானம் வந்திருக்கானுகள், எங்களுக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கோம், சனிகள் இந்த டைமில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். ஏன்னா நாங்கள் எங்களோட மனிதத்தன்மையிலேருந்து மிருகத்தன்மைக்கு போயிட்டோம். ஏன்னா மனிதனுக்குள்ளே மிருகத்தன்மை, மனிதத்தன்மை, பகுத்தறிவு, அது தெய்வீகத்தன்மை 3 இருக்குது. இப்போ நாங்கள் பாருங்கள் மனிதத்தன்மையை விட்டு போனதுனால தான் மனிதத்தன்மைக்கண்டான வந்து உலகத்தில் வாழ்ந்து தெய்வீகத்தன்மைக்கு வாரத்துக்கு பாருங்கள் இப்போ தபத்துக்கு வந்திருக்கோம். என்னத்துக்கு? யாகத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா அந்த மிருகத்தன்மையால் தான் நாங்கள் 5 அறிவு யாருக்கு? 6 அறிவு மனிதனுக்கு, 6 பகுத்தறிவு. பாருங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள், 5இல் சாராமல் 6இல் பகுத்து 7இல் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு நம்மெல்லாம் பாருங்கள் உபதேசம் பண்ணிருக்கோம். இந்த 5இல் மயங்கி பாருங்கள் பாவம் செய்கிறவர்களை காப்பாற்றுவதாக இடைக்காட்டு சித்தர் அப்படி செய்தார். உடனே பாருங்க யோசிச்சாங்க, நாங்களே இந்த பூமியில் பாருங்க எல்லாத்தையும் பாருங்க என்ன மழை இல்லாமல் எல்லா உயிரினங்களையும் சாகடிச்சிட்டோம். இந்த ஆள்ற உயிரினங்கள் மட்டும் தப்பு தண்டா, இவர் பெரிய சபோ சக்தி படைச்சால் இவர் சாப்பிடா போனால் என்ன சாபம் போட்டுருவார் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆள் பாருங்க என்ன செய்தார் பாருங்க, இந்த இதெல்லாம் ஒரு தானியங்கள்லாம் எடுத்து இந்த ஆட்டுப்பால் என்னன்னு சொன்னால் இந்த இதை சாப்பிட்ட எரிக்கலையை சாப்பிட்டா எரிக்கல மயக்கம் கடிக்கிற உடனே மயக்கம் வந்துடும். இந்த கஞ்சி சாப்பாடு குடிச்ச உடனே எல்லாரும் மயங்கி நித்திரை வந்துச்சு. நித்திரை கொண்ட உடனே பார்த்தாரு ஞானத்தால் பாருங்க இவங்கெல்லாம் சரியாக இருந்தால் நேராக இருந்தால் மழை பெய்யாது, நல்ல காலம் வராது. அதனால் பாருங்க நித்திரை கண்ணில் எல்லாரையும் மாற்றி மாற்றி வச்சார். இப்படி மாற்றி மாற்றி வச்ச உடனே மழை பெய்ய துவங்கிச்சு. மாற்றி மாற்றி நவகோள்கள் இருந்தால் என்ன செய்யும்? நற்காரியம் நடக்கும். அதனால தான் கோயிலில் பாருங்கள் எல்லோரும் ஒன்றுண்டா பார்க்க மாட்டாங்க. ஒரு ஆள் அங்கே பார்த்து, ஒரு ஆள் இங்கே பார்த்து, இங்கே பார்த்து, அங்கே பார்த்துருப்பார். எல்லாரையும் ஒன்றா பார்க்குறதுக்காக நாங்கள் 5-6 தரம் வளைப்போம். 9 பேருண்டா 9 தரம் வளைப்போம். நம்மளுக்கு கூட பாருங்கள் என்ன கூட பாவம் செய்யணும்னா 21, அது கூட பாய்ச்சோன்னா 54 தரம், 108 தரம் வளைக்கும். இப்படி வளைப்போம். அவங்கள வளைச்சா தான் இந்த பூமியில் நாங்கள் வாழலாம். ஏன்னா அவங்க தான் இயக்குறாங்க. இந்த மாதம் 4 பேர் மாறிக்காங்க. அதனால தான் பாருங்கள் சரியான கஷ்டமாக இருக்கு. அப்படி பாருங்க என்ன செய்தார் பாருங்க, மாற்றி மாற்றி வச்சோடனே மழையெல்லாம் பெய்யுது, சரியான மழை பெய்யுது. இவர்கள் நனைஞ்சி எழும்பினார்கள் பாருங்க. இவர் கண்ணை முடித்திருந்தார், இன்னும் கொஞ்சம் பெய்யட்டு மாட்டேன். ஏன்னா அவங்க எழும்பின உடனே இவர் கண்ணை முடிச்சு இருந்தால் அப்புறம் மழை நின்றும். அப்படியே கண்ணை முடிச்சார். இவங்க பாருங்க இவர் எழுப்ப மாட்டாங்க. எழும்புனா பாருங்க என்ன இவர் சாபம் போட்டுருவார். அப்படியே இருந்தாங்க. நல்லா வெள்ளம் வந்த பிறகு எழும்பினார். சொன்னார் பாருங்க, இந்த மக்கள் பாருங்க நான் அவ்வளோ சொன்னோம் கேட்கல, அதுக்காக நம்ம கோவிக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் தான் பாருங்க உங்களை மாற்றி வச்ச அப்படின்னு சொன்னார். பாருங்க கடவுள்
நம்ம ஒரு புள்ள பாருங்க, நம்ம புள்ள எவ்வளவுதான் பாருங்க கஷ்டப்படுத்தினாலும் ஏசுவோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பாருங்க பின்னால் வாடா சாப்பாடு தாரோம் அப்படின்னு சொல்ற ஒரு தாய். அதே மாதிரி பாருங்க இந்த பகவான் பாருங்க கலியுகத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கான்னு நினைத்த பகவான் இந்த காயத்ரி மந்திரம் தான் இந்த கலியுகத்தில் சிறந்த மந்திரம். உலகத்தில் பாருங்க காப்பாற்றக்கூடிய பல பிறவிகளில் செய்த கர்மாக்களை காப்பாற்றக்கூடிய காயத்ரி மந்திரம் சிறந்த மந்திரம். இந்த மந்திரத்தின் மூலம் நடைபெறும் மகா யாகத்தில் நாங்கள் பங்கு பெற்றி காலையில் 4 மணிக்கு பிரம்மமுத்திரம் எழுந்து குளிச்சு மொழிகி பாருங்க விளக்கேற்றி நல்ல ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி இருந்தால் பாருங்க அந்த பகவானை நினைச்சு நாங்கள் கொஞ்ச நேரம் வேண்டான பாருங்க ஒரு 10 நிமிஷம் நாங்கள் கவனிச்ச வேண்டாம் வரப்போற எல்லா துன்பங்கள்லையும் இருந்து பாருங்க காப்பாற்றக்கூடியவர் எங்களுக்குள்ள தான் இருக்கிறார். எங்களுக்குள்ள நீங்கள் பகவானை பாருங்க விட்டுட்டு வெளியில் நாங்கள் பொருட்களில் இன்ப சுகம் வருமென்று தேடி அலங்கிய அந்த பாக்கியத்தை இன்று எனக்கு எங்கள் மூலமே பாருங்கள் உங்களுக்குள்ள தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு பாருங்கள் இந்த ஆத்ம ஞானபுரம் பாலமுனையில் உங்களெல்லாம் அனுப்பியிருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் பெரும் பாக்கியம் என்று சொன்னால் இக்கலியுகத்தில் பாருங்கள் எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாபலி காப்பாற்றக்கூடிய வருங்காலத்தில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களும் ஒரு மார்க்கங்களாக அமைய போகிற காயத்ரி மய வாழ்க்கை இந்த உலகம் வேர்ல்ட் 47க்குள்ள இந்த வேர்ல்ட் ஃபுல்லாக எல்லா இடங்களும் காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு மார்க்கமாக அமைய போகிற அந்த மார்க்கத்தில் முதல் தரமாக நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த யாகத்தில் அப்படின்னு சொன்னால் பெரும் பாக்கியம். ஏனண்டா வரப்போகிற உலகத்தில் பாருங்கள் எல்லா மார்க்கங்களும் பாருங்கள் குறைந்து இந்த மார்க்கத்தின் மூலம் உலகத்தில் பாருங்கள் ஒரு மாபெரும் உண்மை வெளிவரப்போகுது உலகத்தில். என் குருநாதர் எனக்கு பாருங்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த பாருங்கள் பல கூலிகளும் சனிகளும் இப்போ வந்ததால் உலகத்துக்கு மாபெரும் சக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்று தான் இந்த உலகத்துக்கு அனுப்புனார் பாருங்கள். இரண்டா கூனி வந்தத்தால் ராமாயணம் வந்தது, சவுனி வந்தத்தால் மகாபாரதம் வந்தது. கூனியும் சவுனியும் வந்தத்தால் மாபெரும் பாருங்க ஒரு உண்மை இந்த உலகத்துக்கு வெளிப்பட போது 47க்குள்ள பாருங்க இந்த உலகம் பாருங்க காயத்ரி மயமாக எல்லா இடங்களும் யாகம் செய்யப்பட்டு இது ஒரு மார்க்கமாக எழுதப்பட்டு இதை எல்லா இடங்களும் காயத்ரி மந்திரம் வைப்பார்கள். அந்த காயத்ரி மந்திரம் பாருங்க ஜெயிக்கும் போது பாருங்க 40 வயதில் பாருங்க பிரசங்கம் பண்ணார் ஆறு இயேசுபிரான். அன்று பாருங்க முதல் தரமா அந்த மலப்பிரசங்கம் கேட்டவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். யோசிச்சு பாருங்க தரித்திரவான்களே பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஏனண்டா நீங்க தான் என்னை அறிஞ்சி பாருங்க இந்த மலப்பிரசங்கத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி இப்ப பாருங்க நாங்க என்ன செய்யறோம் தரித்திரவான்களே பரலோகம் என்று சொல்லி பாருங்க தரித்திரம் வரும் முன்னே நீங்க பரலோகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகாபலி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க காயத்ரி மந்திரம் என்பதை இன்று நாங்கள் சொல்லும் போது இது 47க்குள்ள இதே சொல்லு பாருங்க வசனம் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த மார்க்கம் பாருங்க காயத்ரி மய வாழ்க்கை பாருங்க இந்த மார்க்கம் உலகம் ஃபுல்லா பாருங்க காயத்ரி மயம் சொல்லி காயத்ரி மயமாக இந்த காயத்துக்கு நோவரும் போதெல்லாம் காலையில் பாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லி தன்னுடைய கடமையை பெரிய ஆற்றக்கூடிய ஒரு மாபெரும் பலியை இம்மண் உலகத்துக்கு பாருங்க கொடுத்திருக்கிறார். பாருங்க இந்த 22 வருஷத்துக்கு முதல் பாருங்க கொடுத்ததை இன்னும் பாருங்க 22 வருஷத்துக்கு பிறகு பாருங்க வெளிச்சத்துக்கு வாரத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மாபெரும் உண்மையில நாங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கோம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.